ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணல் கடிகாரம் கிச்சன். இந்த வீடியோவில் குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஓமப்பொடி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இந்த ஓமப்பொடி செய்கிறதுக்கு கடலை மாவு வேணும்னு அவசியம் இல்லைங்க. பச்சரிசி மாவு இருந்தால் போதும். நல்ல மொறுப்பாக ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். வறுத்த மாவு, வறுக்காத மாவு, கடையில் வாங்கின மாவு, எந்த மாவு இருந்தாலும் பரவாயில்லை. கூடவே அரிசி மாவு எடுத்த அதே கப்பில் 1/2 கப்பு உடச்ச கடலை பொடி சேர்த்துக்கலாம். இந்த உடச்ச கடலை பொடி உடச்ச கடலை மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா சலிச்சிட்டு இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். அந்த பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை எல்லாம் நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி மாவை நல்லா கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் ஓமம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த ஓமம் தண்ணி எல்லா மாவுலேயும் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து இந்த மாவில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம். இது கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கிறதுனால டக்குன்னு கை வச்சு பிசையாதீங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி அதுக்கு நல்லா நம்ம இந்த ஓமப்பொடி பிழியறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ எல்லா மாவையும் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப டைட்டாக பிசையணும்னு அவசியம் இல்லை. இப்போ முறுக்கு குழலில் இந்த மாதிரி ஓமப்பொடி அச்சியை வச்சுட்டு கொஞ்சமாக சைடில் கொஞ்சமாக எண்ணெயை கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து சிலிண்டர் ஷேப்பில் செஞ்சுட்டு முறுக்கு குழலில் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓமப்பொடி பிழிஞ்சு எடுக்க போகிறோம். அதுக்கு எண்ணெய் நல்லா சூடாயிட்டிருக்கு. பாருங்கள், ஸ்டவ்வில் கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிட்டிருக்கு. இப்போ இதில் அப்படியே ஓமப்பொடி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி பிழியும் போது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சட்டுன்னு பிழிஞ்சு எடுத்துடணும். ஏன்னா ரொம்ப எண்ணெய் சூடாக இருக்குல்ல. நீங்கள் ரொம்ப சிம்மில் வச்சுட்டு பிழிஞ்சால் ஓமப்பொடி எண்ணெய் குடிச்சிடும். அதனால் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் போது பிழிஞ்சிங்கன்னா இது ஒரு நிமிஷம் கூட வேண்டாங்க, சட்டுன்னு வெந்து வந்துடும். பாருங்கள், அவ்வளோதான். நம்மளோட அரிசி மாவில் செஞ்ச ஓமப்பொடி சூப்பராக தயாராகிடுச்சு. இதே மாதிரி மீதமுள்ள மாவையும் ஓமப்பொடியை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட அரிசி மாவு ஓமப்பொடி சூப்பராக தயாராகிடுச்சு. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் அந்த எண்ணெயிலேயே பொரித்து எடுத்து இதில் ஓமப்பொடியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.